விண்டோஸில் எடிட்டிங்க்கு யூஸ் பண்ணுற 5 ஷார்ட்கட்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து காப்பி. ஸோ இப்போ இந்த டெக்ஸ்ட்டை நான் காப்பி பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு இதை செலக்ட் பண்ணிவிட்டு Ctrl+C. ஓகே, ஃபஸ்ட்டு காப்பி பண்ணியாச்சு. செகண்ட் ஷார்ட்கட் என்ன அப்படின்னா பேஸ்ட். பேஸ்ட்டுக்கான ஷார்ட்கட் வந்து Ctrl+V. இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு ஆல்ரெடி இது காப்பி ஆகிருந்தது, இப்போ நம்ம இங்கே பேஸ்ட் பண்ணிட்டோம். தேர்ட் ஷார்ட்கட் வந்து கட். இப்போ இந்த ஃபுல் டெக்ஸ்ட்டை வந்து நான் கட் பண்ணணும் அப்படின்னா Ctrl+X. இப்போ இது கட் ஆகிடுச்சு. இப்போ அகைன் வந்து இதை பேஸ்ட் பண்ணணும், Ctrl+V. இங்கே பாருங்கள், பேஸ்ட் ஆகிடுச்சு. ஸோ காப்பிக்கும் கட்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, இது நீங்கள் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிங்கன்னா இது நீங்கள் காப்பி பண்ணுற இடத்துலையும் இருக்கும், பேஸ்ட் பண்ணுற இடத்துலையும் இருக்கும். பட் நீங்கள் கட் பண்ணி பேஸ்ட் பண்ணும்போது இது நீங்கள் காப்பி பண்ணுற இடத்துல இருக்காது. இதுதான் வந்து மெயின் டிஃப்ரென்ஸ். அடுத்த இன்னொரு ஆக்ஷன் என்ன அப்படின்னா, இன்னொரு ஷார்ட்கட் வந்து அன்டூ. அன்டூனா என்னன்னா, இப்போ லாஸ்ட்டாக நம்ம ஒரு ஆக்ஷன் பண்ணுறோம் அப்படின்னா அந்த ஆக்ஷன் வந்து எரேஸ் பண்ணுறது. இப்போ இங்கே பாருங்க, இது வந்து இங்கே வந்து நான் சும்மா ஒரு டாட்ஸ் வச்சுட்டேன். இப்போ அன்டூனா இப்போ வச்ச டாட்டை வந்து ரிவர்ஸில், அதாவது ரிமூவ் பண்ணிடும். Ctrl+Z. நெக்ஸ்ட் வந்து ரீடூ அப்படின்னா, நம்ம அன்டூன் பண்ணும்போது ரிவர்ஸில் போச்சு, அதே வந்து ஃபார்வர்டில் வரும். ரீடூன்னு பண்ணும்போது எரேஸ் ஆனது திருப்பி வந்துடும். ஸோ ரீடூக்கான ஷார்ட்கட் வந்து Ctrl+Y. இங்கே பாருங்கள், எரேஸ் ஆனது திருப்பி வந்துருச்சு. அகைன் நான் Ctrl+Yன்னு கொடுத்தா அகைன் வரும். இங்கே பாருங்கள், அன்டில் வந்து நீங்கள் லாஸ்ட்டு எவ்வளோ ஆக்ஷன் பண்ணியிருக்கீங்களோ அது வரைக்கும் ரிப்பீட் ஆகும். அதுக்கு மேலே வந்து ரீடூ வந்து பண்ண முடியாது. ஓகே, இப்போ இந்த 5 ஷார்ட்கட்டும் நம்ம பார்த்துட்டோம். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ZXCV இந்த நாலுமே வந்து நமக்கு கீபோர்டில் வந்து நெக்ஸ்ட் தான் இருக்கும். ஸோ அதனால தான் மோஸ்ட்லி வந்து இதை வந்து நம்மளுக்கு காப்பி பேஸ்ட்டுக்காக ஆப்ஷனாக வச்சுருக்காங்க. ஓகே, இப்போ இதில் வந்து நம்ம சும்மா உங்களுக்கு தெரியறதுக்காக நான் ஒரு வாட்டி ரைட் பண்ணிடுறேன். Z அப்படின்னா ரீடூ, லாஸ்ட் ஆக்ஷனை நம்ம ரிப்பீட் பண்ணுறதுக்கு. எக்ஸ் அப்படின்னா இது பாருங்கள், ஒரு சிசர் ஷேப்பில் இருக்கா, ஜஸ்ட் உங்களுக்கு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு இப்படி வச்சுக்கலாம். ஸோ இது கட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு வந்து V. இது பாருங்கள், இது ஒரு இன்சர்ட் ஆகுற மாதிரி இருக்கா, ஒரு பிளேஸில் வந்து இதை போய் நம்ம இன்சர்ட் பண்ணுறோம். ஏன்னா வந்து அதான் வந்து பேஸ்ட். ஸோ பேஸ்ட்டுக்கு வந்து இதான் ஷார்ட்கட். நெக்ஸ்ட் வந்து காப்பிக்கு வந்து உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், இது C இருக்குது. ஸோ Cனா காப்பின்னு வந்து உங்களுக்கு ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். அகெயின் வந்து Y வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ரீடூ. அவ்வளோதான். ஓகே, நீங்கள் எல்லாத்துக்கும் முன்னாடி வந்து நீங்கள் கண்ட்ரோல் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். லைக் திஸ், Ctrl+, உங்களுக்கு இதில் எந்த ஆக்ஷன் வேணுமோ அது Ctrl+Z ஆர் எது வேணுமோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து நீங்கள் டெக்ஸ்ட் மட்டும்தான் காப்பி பண்ண யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னா கிடையாது. இந்த மூணுமே வந்து நீங்கள் மோஸ்ட்லி இது எல்லாத்தையுமே வந்து நீங்கள் இமேஜை காப்பி பண்ணுறதுக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம்.